ஃபேமிலி வேல்யூஸ் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி அம், ஒரு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிறது வந்து இட் வாஸ் சச் ஐ ஓப்பனர். இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் அதை என்ஜாய் பண்ண முடியும் தெரியல. ஆனால் நாங்கள் நிறைய கற்றுக்க முடிஞ்சுது. இந்த பிளேலாம் நீங்க ஒரு ஆர்டிஸ்டா ஸ்டேஜ் பிளேல இருக்கும்போது என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருந்தது? என்ன மாதிரி சக்சஸ் பார்க்க முடிஞ்சது? நிறைய ட்ரூப்ஸ் அப்போ நிறைய சபாஸ் 130 சபாஸ்க்கு மேலே இருந்தது. அதனால் ஒரு ப்ளே எடுத்தாக்க யார் முதல்ல 100 பிளேஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்கும். பெரிய பெரிய சினிமா ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து தே டுக் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு கம் டு ஸ்டேஜ். ஸ்ரீவி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக் ஷோல ஒரு சூப்பரான கெஸ்ட்டை கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்களை நான் இப்படி ஒரு கெஸ்ட்ன்னு சொல்லும் போது அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு லிஸ்ட் அவுட் பண்றதுக்கே ஒரு 10 நிமிஷம் தேவைப்படும் போல இருக்கு. அவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்காங்க. அவங்கள என்னோட ஷோல கெஸ்டா கூப்பிட்டுட்டு வந்ததுலேயே எனக்கு நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். பிரேமா சதாசிவம் இந்த பேரை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியாது. பட் அவங்களுக்கும் இவங்களை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் திருமதி பிரேமா சதாசிவம். இவங்க பை எஜுகேஷன் ஷி இஸ் அ லாயர், ப்ராக்டிஸ் ஃபார் ஃபியூ இயர்ஸ். அதுக்கப்புறமா இண்டோ ஜெர்மன் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே அவங்க பணியாற்றிருக்காங்க. ஒரு நடன கலைஞர், பரதநாட்டியம், குச்சிப்புடி, என்னெல்லாம் டான்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்கோ எல்லாமே அவங்க கற்றுருக்காங்க, டான்ஸ் ஆடிருக்காங்க. அதை தாண்டி ஸ்டேஜ் ஷோஸ், பிளேஸ்னு வரும்போது 400 பிளேஸ்க்கு மேலே இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. இப்பயும் வெரி எந்தூசியாஸ்டிக் பர்சன். இன்னைக்கு என்ன அப்படியா ஸ்ரீவித்யாவா நம்ம பேசலாம், இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு பயங்கரமாக ஒரு ஆர்வத்தோடு இருக்கிற ஒரு பர்சன். அவங்களோட லைஃப் ஜேர்னியில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. வாங்க பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். எனக்கு இந்த சேனலில் உன்னோட இந்த மாதிரி பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஹேவிங் பீன் இன்வைட்டட் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ, மோர் ப்ரிவிலேஜ்டு மேம். இப்போ வந்து நம்ம பழைய காலத்துலேருந்து அப்படி பேச ஆரம்பிக்கலாம். பழைய காலத்துனா ரொம்ப பழசு இல்லை, நம்ம வந்து யூத்து தான். உங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நாளில் இவ்வளோ பெரிய குவாலிஃபிகேஷனில் வர்றதுங்கிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை. ஏன்னா நம்ம பேசுகிற போது நீங்கள் சொன்னீங்க 14+ இயர்ஸ்லேயே கிராஜுவேஷனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா 20க்குள்ளே எல்லாம் முடிச்சு லாயரே ஆயாச்சுங்கிறதே ஒரு பெரிய கிரெடிட்ஸு. ஒரு கேர்ளாக அது எவ்வளோ தூரம் சாத்தியப்பட்டதுன்னு தெரியணும். ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் நிறைய நீங்கள் உங்களோட சாதனை இருக்குது. முதல்ல அந்த உங்களோட ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் கெரியர் பேசலாமா? ஓ எஸ். நான் வந்து என்னுடைய அம்மா டாக்டர் லக்ஷ்மி சதுர்வேதியன் கைனகாலஜிஸ்ட்டு. அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு. அவங்க எங்களை வளர்த்த விதம் அந்த மாதிரி. அவங்க வந்து செல்ஃப் மேட் உமன். என்னென்னா ஷீ லாஸ்ட் ஹர் ஹஸ்பண்ட் அட் அ வெரி ஏர்லி ஏஜ். ஓகே. அதனால நாங்களாம் சின்ன குழந்தைகள் அப்போது. அதனால எங்களை வளர்க்குறதுக்காக அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் வந்து அவங்களுடைய ஜெனரேஷன் அது மாதிரி நான் எவ்வளோ உனக்காக பண்ணியிருக்கேன், எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கேங்கிறதெல்லாம் நாங்கள் கேட்டதே கிடையாது. ஸோ இட் வாஸ் யூனோ ஜஸ்ட் இட் ஹேப்பன்ட், அவ்வளோதான் அந்த மாதிரி. ஸோ நம்ம பண்ணலாம்னா வேறு யார் பண்ண போகிறா, அந்த ஆட்டிடியூட். அதனால் அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் வளர்ந்தவங்க. அண்ட் எங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணாங்க எங்கள் அம்மா, அவங்களுடைய அம்மா பாட்டி, அப்புறம் அவங்களுடைய அம்மா அப்பா, அவங்க 2 பேரையும் என்னுடைய அம்மா தான் வந்து ஷி வாஸ் டேக்கிங் கேர். அப்போ அதனால் வந்து ஃபேமிலி வேல்யூஸ் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி ஒரு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிறது வந்து இட் வாஸ் சச் ஐ ஓப்பனர். இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் அதை என்ஜாய் பண்ண முடியும் தெரியல. ஆனால் நாங்கள் நிறைய கற்றுக்க முடிஞ்சுது. டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பில் ஃபேமிலியில் மனுஷங்க இருந்ததுனால அதெல்லாம் நிறைய எங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடச்சிது. அதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் எங்களை போட்டாங்க எங்கள் அம்மா. ஆனி பெசன்ட்டுடைய ஒரு டிசைப்பிள் ஜிவி சுப்பராவ்னு ஒரு தெலுங்கு அவர் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். நாங்கள் முதல்ல இனிஷியலாக வித்யோதயாவில் ஃபியூ இயர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் பார்த்த உடனே மை மதர் புட் ஆல் ஹர் சில்ட்ரன், எனக்கு 2 பிரதர்ஸும் ஒரு சிஸ்டர், எல்லோரும் அங்கே படித்தோம். அங்கே வந்து நோ எக்ஸாம்ஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது.
நாங்கள் வந்து நிறைய ஒர்க் ஷீட்ஸ் இருக்கும், அதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்டே போனோம்னாக்கா நாங்கள் நெக்ஸ்ட்டு கிளாஸ் நாங்கள் எந்த கிளாஸில் இருக்கோன்னே எங்களுக்கு தெரியாது. வென் வி ஆர் குவாலிஃபைட், வென் வி ஹவ் லேர்ன்ட் இனஃப்னு டீச்சர்ஸ் ஃபீல் பண்ணாக்கா எங்களை எஸ்எஸ்எல்சி எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக வைப்பாங்க. அந்த மாதிரி தான் ஐ குட் ஜஸ்ட் கம்ப்ளீட் எவ்ரி திங் வென் ஐ வாஸ் ஜஸ்ட் 14.5 அந்த மாதிரி. ஸோ ஏஜ் எக்ஸம்ஷன் எல்லாம் வாங்கி அது பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரீ யூனிவர்சிட்டி, உடனே கிராஜுவேஷன் எத்ராஜ் காலேஜில், அதுக்கப்புறம் லா காலேஜில் 2 இயர்ஸ் எல்லாம் படித்து அது முடிஞ்சிடுது. ஸோ ஐ வாஸ் ஃப்ரீ. எஜுகேஷனெல்லாம் சீக்கிரமே முடிஞ்சிட்டதுனால அது இந்த மீன் டைம் எங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் கிடையாது அந்த நாளில். ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோன்னா அவ்வளோதான், அதே மாதிரி ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோன்னா அவ்வளோதான். அதனால் அதர் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பர்சியூ பண்ண முடிஞ்சது. அண்ட் எங்கள் அம்மா பாட்டியெல்லாம் வேறு ரொம்ப என்கரேஜ் பண்ணி எல்லாம் பண்ணதுனால ட்ராமாஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் டான்ஸ் ஆகட்டும், பாட்டாகட்டும் எல்லாமே நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. நாங்கள் பெரிய அந்த ஃபீல்டில் பெரிய ஆளாக வரலைனாலும் அந்த பாட்டுன்னா அந்த பாட்டை அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருக்கணும். டான்ஸுன்னா டான்ஸு பண்ணி அதை கற்றுக்கணும். அந்த டான்ஸ் இதில் வந்து எனக்கு எல்லா டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ் என்னால் கற்றுக்க முடிஞ்சது. பரதநாட்டியம், சரசா அம்மாவுடைய லீடிங் டிசைபிள். மேடம், அது இன்னும் டீட்டெயிலாக நம்ம பேசலாம். இப்போ எஜுகேஷன் பேசும்போது எனக்கு இப்போ ஒரு ஸ்பார்க் தோணுச்சு. என்னன்னா, இன்னைக்கு இப்போ நம்ம சொல்கிறோம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் இதில் போடணும், எக்ஸாம்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்லாம் பேசுகிறத பார்த்தா நீங்கள் அந்த நாள்லேயே அந்த மாதிரியான ஒரு எஜுகேஷன் சிஸ்டமில் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. ஸோ ப்ரிவிலேஜ்டு ஃபார் தட். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் தான் வந்து லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறமா யூ டேக்கன் அப் another different and unique career, that is Indo-German Chamber of Commerce. அதில் அந்த ப்ரொஃபைல்குள்ளே போகணுன்னு எப்படி தோணித்து? அந்த நாள் வந்து ஒரு லேடி வந்து லாயராக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ப்ராக்டிஸ் பண்ணோன்னா ஒன்று அப்பாவோ அண்ணாவோ மாமனாரோ மாமாவோ யாராவது ஒருத்தர் அந்த லைனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாக்க தான் அவங்களால பண்ண முடிஞ்சுது. அதனால் எனக்கு அந்த மாதிரி பேக்ரவுண்டு கிடையாது. ஸோ சரி, நம்ம வி ஆர் குவாலிஃபைட். சரி, இந்த ஜாப் வந்த உடனே திஸ் இஸ் ஆல்சோ குவைட் அ சேலஞ்சிங் ஜாப். அதனால் ஐ ஜஸ்ட் ஜாயின்ட். அது எல்லாமே வந்து நான் சொல்லிக்கக்கூடாது. ஐ ஹவ் பீன் ஸோ பிளெஸ்ட். எல்லாமே என்னை தேடி வந்தது தான். நானே வந்து அப்ளை பண்ணி போனதோ கொண்டதோ அந்த மாதிரி கிடையாது. அது மாதிரி ஜஸ்ட் இப்போ சின்ன வயசுலேருந்தே பாட்டு, டான்ஸ் இதெல்லாமே சேர்ந்து நாங்கள் கற்றுட்டோம் அப்படின்னீங்க. நிறைய பேர் ஒரு மார்க்கம் கற்றுப்பாங்க, அப்படியே தான் வளருவாங்க. அதுவே ஒரு 20 வருஷம் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களது பார்த்தா நீங்கள் பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதக் அப்படின்னு நிறைய டான்ஸ் ஃபார்ம்ஸ் கற்றுருக்கீங்க. டிஃப்ரெண்ட் குருமார்களோட அனுபவம் உங்களுக்கு இருக்கும். அந்த ஏஜில் இந்த கிளாசிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் எவ்வளோ தூரம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணிட்டு கற்றுட்டீங்க? அதான் கற்றுக்கணும், டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் கற்றுக்கணும். ஏன்னா பரதநாட்டியம் மட்டும் கற்றுண்டா பாடி வந்து ஒரு சர்டன் மூமெண்ட்ஸ்க்கு தான் வந்து ஒத்துழைக்கும். மிச்சம் எல்லா வெரைட்டிஸும் கற்றுண்டோன்னாக்கா நமக்கு வந்து நமக்கு வேண்டது போல் நம்ம பாடி இது பண்ணலாம். கொரியோகிராஃபியெல்லாம் கற்றுண்ட போது எனக்கு இட் ஹெல்ப் மீ அ லாட். நிறைய ஒரு 40-45 ஷார்ட் அண்ட் மீடியம் லாங் டான்ஸ் ட்ராமாஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு அது. கதகளி வந்து கோபிநாத் தங்கமணின்னு அந்த நாளில் லெஜண்ட்ஸு, அவங்க தான் கதகளியை மாடர்னாக பண்ணினது. இந்த மாஸ்கெல்லாம் இல்லாமல் ரீச்சிங் தி ஆடியன்ஸ் அந்த ஸ்டைலில் இது பண்ணப்போது அவங்க மெட்ராஸில் இருந்தபோது ஐ வாஸ் ஒன் ஆஃப் த லாஸ்ட் பேட்சஸ். அங்கே அவங்கக்கிட்ட கற்றுண்டு இது பண்ணேன். கூச்சிப்புடி வெம்பட்டி சின்ன சத்தியம் கிட்ட அவங்கக்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து பரதநாட்டியம் ஆஃப்கோர்ஸ் அது தான் பேஸ் எனக்கு. சரசா அம்மா கேஜே சரசா அவங்கக்கிட்ட தான் நான் வந்து ரொம்ப வருஷம் அவங்களுடைய பிரைமடோன்னான்னு சொல்லுவோமே அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் ரோல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நாங்கள் வந்து ஷாகுந்தலம், விக்ரமோர்வசியம் இதெல்லாம் வந்து போயிட்டு ப்ரெசென்ட் பண்ணோம். ஆல் இண்டியா காம்படிஷன் அது உஜ்ஜைனில். அதுக்கு நிறைய போத் டைம்ஸ் ஷாகுந்தலம் அண்ட் விக்ரமோர்வசியம் ரெண்டுலேயும் நான் தான் லீட் ரோல். சகுந்தலையா, அதுக்கப்புறம் இதில் வந்து புரூரவஸ் விக்ரமோர்வசியத்தில்.
எல்லாமே ஆல் இண்டியா பெஸ்ட் ஸ்வர்ண கலஷ் அவார்டெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அது ரொம்ப ஃபுல்ஃபில்லிங் இன்னிங்ஸ் அது. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் பிளேஸ்ன்னு வரும்போது, நீங்க வைஜிபி சாரோட யுஏஏ, அதுக்கப்புறம் வி. கோபாலகிருஷ்ணன் சாரோட இது, இந்த மாரி நெறைய பெரிய பெரிய லெஜண்ட் ஜாம்பவான்கள் சொல்லலாம். மேடை நாடகங்கள்ல. அங்க வந்து நீங்க நெறைய ஒரு 400க்கு மேல பிளேஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. Or even ஸ்டேஜ் more பிளே now. எப்படி இருந்தது அந்த பீரியட்? நாங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த இப்போ வைஜிபியும் சரி, அதுக்கப்புறம் ஆஃப்டர் இது பட்டு உம், அவரும் சரி, எங்களுடைய நெய்பர்ஸ் ரொம்ப க்ளோஸ் இதில் விசினிட்டியில் இருந்ததுனால ப்ராக்டிக்கலி வி யூஸ் டு லிவ் தேர் இன் ஆஃப்டர் ஸ்கூல் அந்த அந்த ஏஜில் இருந்தேன். அதனால அந்த ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுறதை விட இந்த சைடிங்ஸில் உட்காந்துட்டு பார்த்து அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணிடணும். அப்புறம் சின்ன ரோல் எல்லாம் பண்ணுறது, யங் ரோல் இருந்ததுன்னாக்கா அந்த இதெல்லாம் பண்ணுறது அந்த மாதிரி. அதுக்கும் முன்னாடியே நவாப் ராஜமாணிக்கமோட பிளேஸ் எல்லாம் மாதக்கணக்கில் நடக்கும் அந்த காங்கிரஸ் கிரவுண்ட்ஸில். எவ்ரி ஈவினிங் நானும் என் பிரதர் சிஸ்டர் எல்லாம் நாங்கள் வந்து ஸ்கூல் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்து டிஃபன் சாப்பிட்டு போயிடுவோம். புராண கதைகள் எல்லாம் அப்போல்லாம் புராண சப்ஜெக்ட்ஸ் தானே எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் யுஏஏ பட்டு தான் வந்து இந்த தமிழ் ரொம்ப தூய தமிழ் இல்லாதக்கு வழக்கு தமிழில், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் டைட்டில்ஸ் வைக்கிறது ட்ராமாக்கு, அது இப்போ இது கலோக்கிலா பேசுகிறதெல்லாம் ஆரம்பித்தார். அதுலேயே இப்போ இருந்ததுனால எக்ஸ்போஷர் எங்களுக்கு. நான் அதான் சொன்னேனே, வி ஆர் பிளெஸ்ட். இந்த டிரான்சிஷன் எப்படி பார்த்தீங்க? ஒரு புராண நாடகத்துல அது நடிக்கிறது, நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் அப்படி இருந்துட்டு, இங்க டோட்டலி நார்மல் இதுக்கு மாறும்போது, அந்த ட்ராமா எப்படி ரிசீவ் பண்ணிட்டாங்க? நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எப்படி இருந்தது? இல்லை இல்லை, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் டிகேஎஸ் பிரதர்ஸ் அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சோஷியல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ண ஆரம்பித்தாங்க. பேரலாக ஆர்எஸ் மனோகர் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் புராண கதைகளும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் இட் வாஸ் ஜஸ்ட் வெரி குட் பிளெண்ட். அதனால் எல்லா டைப்புமே எங்களுக்கு பார்க்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது, என்ஜாய் பண்ண முடிஞ்சது, கற்றுக்க முடிஞ்சது நிறைய. இந்த பிளேலாம் நீங்க ஒரு ஆர்டிஸ்டா ஸ்டேஜ் பிளேல இருக்கும்போது என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருந்தது? என்ன மாதிரி சக்ஸஸ் பார்க்க முடிஞ்சது? நடுவில் வந்து இப்போ நிறைய ட்ராமாஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய ட்ரூப்ஸ், அப்போ நிறைய சபாஸ், 130 சபாஸ்க்கு மேலே இருந்தது. அதனால் ஒரு பிளே எடுத்தாக்க யார் முதல்ல 100 பிளேஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்கும். பெரிய பெரிய சினிமா ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து தே டுக் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு கம் டு ஸ்டேஜ். சௌகார் ஜானகி மாதிரி, அப்புறம் மேஜர் சுந்தரராஜனால அஃப்கோர்ஸ் பாலச்சந்தருடைய டீமில் இருந்தவங்க. ட்ராமாலேருந்து நிறைய பேர் சினிமாவுக்கு போனாங்க. ஆனால் அதை பார்த்து சினிமாலேருந்தும் நிறைய பேர் ட்ராமாவுக்கு வந்து அவங்களும் இன்வால்வ் பண்ணிக்கணும். ஏன்னா தே குட் ரீச் தி ஆடியன்ஸ், லைவ் ஆடியன்ஸுங்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இருந்த அந்த டைம் அது. அதனால அதான் சொல்கிறேனே, இட் ஆல்சோ இவால்வ்டு. அந்த தெருக்கூத்துலேருந்து எப்படி ட்ராமா நமக்கு வந்தோமோ அதே மாதிரி ட்ராமா ஸ்டேஜ் பிளேஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் ஜானர் அதெல்லாம். ஸ்டேஜ் பிளேஸ் இப்போ வைஜிபி சார்னா, இப்போ நம்ம வைஜி மகேந்திரன் சார் கூட பார்த்தீங்கன்னா, அதுக்கு நெக்ஸ்ட் அவர் அதை எடுத்துட்டாங்க. அப்புறமா நிறைய பிளேஸ் இப்போ இதுக்காக அக்ராஸ் த குளோப் நிறைய பேர் டிராவல் பண்ணி அவங்களோட பிளேஸ் ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. நீங்க அந்த மாதிரி இதை பார்த்துருக்கீங்க? என்னுடைய பிரதர் சிவாஜி சதுர்வேதின்னு, அவர் வந்து துபாயில் ஒரு 20-25 வருஷத்துக்கு இருந்தார். அவர் ஹீ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் ஸ்டேஜ் கிரியேஷன்ஸ். காத்தாடி ராமூர்த்தியோடது, காத்தாடி சார் கூட, அதுக்கப்புறம் டிடி சுந்தரராஜன், பாபின்னு சொல்லிட்டு சிவாஜி, இவங்க எல்லாம் தான் வந்து ஜானி, இவங்க தான் ஆரம்பித்தது இது ஸ்டேஜ் கிரியேஷன்ஸ். அதில் வந்து அப்புறமா ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் ஹீ வென் டு மிடில் ஈஸ்ட். அங்கே போனோடனே தனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃபீல்டு, அதனால் அங்கே இருக்கிற கொஞ்சம் பேரை ரிஹர்ஸ் பண்ணி காத்தாடி ராமூர்த்தியோட பிளேஸ் எல்லாம் அங்கே போட்டோம். ஃபஸ்ட்டு டைம் ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு இங்கேருந்து கொஞ்சம் ஆர்டிஸ்ட்டு ரிஹர்ஸ் பண்ணிட்டு போகிறது. அங்கே ஹீ ரிஹர்ஸ்ட் சர்டன் கேரக்டர்ஸ். அங்கே ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு இட் வாஸ் ஹெடட் பை ஜெய்சங்கர். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து மகேந்திரன், டெல்லி கணேஷ் அவங்கெல்லாம் பண்ணது. அப்புறம் குட்டி பத்மினி எல்லாம் வந்தால். அதுக்கப்புறம் காத்தாடி சார், கான்ஸ்டன்ட் அவர் தான்.
எல்லாம் பேக் போன் இது. அந்த மாதிரி நிறைய ப்ளேஸ் பண்ணினோம். இப்போ பிளேஸ் அப்படின்னு பண்ணும்போது அதை தாண்டி நீங்கள் வந்து டிவி சீரியல்ஸ் இதுக்குள்ளேயும் நீங்கள் என்ட்ரி ஆயிருக்கீங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு நியூஸ் ஒரு ஃப்ரீலான்ஸ் நியூஸ் ப்ரெசென்டராக நீங்கள் தான் வந்து முன்னோடின்னு சொல்லலாம். ஆரம்பத்திலேயே ஆமா. நீங்கள் வந்திருக்கீங்க. ஆமா. இப்போ நடிக்கிறது டிவி சீரியல்ஸ்ன்றதுக்கு முன்னாடி நியூஸ் ப்ரெசென்டராக வந்து அந்த காலகட்டம் எப்படி இருந்தது? இட் வாஸ் என்ன சொல்றது, இப்போ ரொம்ப ரா. அப்போ எங்களுக்கு வந்து யாரும் முன்னோடிகள் கிடையாது. டிவியே புதுசு. டிவியே புதுசுங்க. 1975 ஆகஸ்டில் ஆரம்பித்தேன். ஆகஸ்ட் 15th நான் 21st நான் நியூஸ் படிக்க ஆரம்பித்தேன். அதனால் நாங்கள் எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இது. கேமராவை பார்த்து சொல்லணும் அப்படிங்கிறது வரைக்கும் தெரியும். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் நாங்களே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி எப்போ தலை நிமிர்ந்து பார்க்கணும், எப்போ சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணணும், எப்போ பேஜை திருப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் we evolved. அதை என்ன கொஞ்சம் எலாபரேட் பண்ணிக்கலாம். என்னன்னா எல்லாமே புதுசு ரா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு இப்போ எங்களை மாதிரி நாங்கள் நியூஸ் ரீடர்ஸாக வந்ததுக்கு முன்னோடிகள்னா உங்களெல்லாம் வச்சு தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த நாளில் தூர்தர்ஷனில் இன்னைக்கு டெலிப்ராம்டர்லாம் வந்தாலும் அன்னைக்கு பேப்பர் வச்சுட்டு அது படிக்கிறது. ஸோ அந்த எந்த இடத்துல நம்ம நிமிர்ந்து பார்க்குறோம், அந்த லைனை கரெக்டாக நம்ம சொல்லணும். திருப்பி மறந்து இப்படி முடிச்சு திருப்பி இப்படிலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அண்ட் லைவ் நியூஸ் வேற பண்ணணும். ஸோ தூர்தர்ஷன் டேஸ்ல ரொம்ப சேலஞ்ச். அதை பத்தி சொல்லுங்க. உட்காந்துட்டு உடனே வந்து யாரோ ஒருத்தர் சொல்லுவார், கலர் ரொம்ப டல்லா இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட் தானே, ரொம்ப டல்லா இருக்கு, ஒண்ணுமே தெரியல, ரொம்ப அப்புறம் பளிர்னு இருக்கு, இல்லை ரொம்ப டார்க்கா இருக்கு அப்படின்னு ஒன்று அதில் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கண்ணாடி போட்டுன்னு இருந்தாக்க இன்னும் பிரச்சனை. எவ்வளோ தூரம் தலை நிமிர்ந்துக்கெல்லாம் எவ்வளோ தூரம் குறிஞ்சிக்கணும், அது ஒரு ஹேர்டில் இருக்கும். அதுக்கப்புறம் பேஜ் திருப்புறப்போ சத்தம் வரக்கூடாது. அந்த மாதிரியெல்லாம் நிறைய. ஸோ 50th இயர் வந்து பெருசாக பண்ணினோம். நாரதகான சவாலை தான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நாங்கள் ஆல்வேஸ் யூஸ் டு கெட் த மினிஸ்டர்ஸ், சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பண்ணி, ஆர் கவர்னர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். அதில் இதெல்லாம் வந்து அது பெரிய அளவில் நாங்கள் வந்து பண்ணது வந்து ட்ராமா ட்ரூப்ஸ்க்கெல்லாம் அது ரொம்ப பெரிய என்கரேஜ்மெண்ட்டு. இது வரைக்கும் வந்து யாருமே எந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் யாருமே வந்து 1.5 hours மழை காமிச்சதில்ல ஸ்டேஜில். நீங்கள் ஏன் கின்னஸ் ரெக்கார்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலைன்னா,